ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாக ஏறெடுத்தாய். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் வசனம் 22. பாருங்கள், இந்த காலை வேளையில் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த மாதம் முழுவதும் மேட்டிமையை குறித்து பார்க்குறோம். இதை யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா, எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக எழும்பின அந்த அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பு நிமித்தம் அவரை பற்றி சொல்லி அனுப்புகிறார். ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது இந்த காரியம் சொல்லி அனுப்புகிறார். காரணம், எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக இந்த சனகரிப்பு ராஜா அசீரியா ராஜா வரும்போது இவன் கர்த்தரையே நம்பி இருக்கிறான், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறான் எசேக்கியா ராஜா. அதனால் இவன் இந்த காரியங்கள்லாம் கேட்டபோது ஆண்டவருடைய சமூகத்தில் தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்லி அனுப்புகிறான். இந்த மாதிரிலாம் அவன் ரொம்ப ஆண்டவரை நிந்திக்கிறான், அவமானப்படுத்துகிறான், பேச்செல்லாம் ரொம்ப மேட்டிமையாக பேசுகிறான் அப்படிலாம் சொல்லி அனுப்பும்போது அப்போ ஏசாயா சொல்கிறாரு, இல்லைல்லாம் அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, நீ கவலைப்படாதன்னெலாம் நிறைய ஆறுதல்லாம் சொல்லி அனுப்புகிறாங்க. நிறைய முந்தின அதிகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போது எசேக்கியா ராஜா ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் ஆண்டவர் நம்மளை நிச்சயமாக தப்புவிப்பான்னு சொல்கிறான். அதற்கு எசேக்கியா ராஜா உங்களை வஞ்சிக்கிறான், அவன் உங்களை விட்டு என் கையிலேருந்து தப்புவிக்க மாட்டான், அவன் சும்மா உங்களை இப்படிலாம் சொல்லி உங்களை நம்ப பண்ணுறான், நிச்சயமாக என் கையிலேருந்து யாருமே தப்புவிக்க முடியாது. அவன் கர்த்தரை நைஸாக நம்ப பண்ணுறான், ஆனால் அவன் அதுக்கு இடம் கொடாதீங்கன்னு சொல்லிட்டு ஜனங்களை அப்படியே மெஸ்மரிசம் பண்ணுற மாதிரி அவங்கள சொல்லிக்கிட்டு இருக்கான் வார்த்தையால். நீங்கள் நம்பாதீங்க, நீங்கள் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு எல்லாமே நான் கொடுப்பேன், ஒரு குறைவும் இல்லாமல் உங்களை நான் கவனிச்சுக்குவேன், கர்த்தர் நம்ம தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லி போதனை செய்ய எசேக்கியாவுக்கு நீங்கள் இடம் கொடாதீங்க அப்படிலாம் நிறைய சொல்கிறான். ஆனால் பாருங்கள், அந்த 18ஆம் அதிகாரத்தில் இப்படிலாம் சொல்கிறான். தன்னுடைய ஸ்தானாபதி அனுப்பி ரப்சாக்கை அனுப்பி சொல்கிறான். ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாக இருந்தாங்களாம். 36ஆம் வசனம், அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். பார்த்தீங்களா, எவ்வளோ நம்பிக்கையோடு சொல்லியிருக்கான். அவன் என்ன வேணாலும் சொல்லட்டும், நீங்கள் ஒன்றுமே பேசாதீங்க, நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை விடுவிப்பான்னு சொல்லி. ஆனாலும் திரும்பவும் லெட்டர் எழுதி கொடுத்து விடுறான், தன்னுடைய ஸ்தானாபதி கிட்ட சொல்லி கொடுத்து விடுறான். எருசலேம் அசரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பி இருக்கிற உன் தேவன் உன்னை ஒட்டாதே. பார்த்தீங்களா, ஆண்டவரே ஏமாற்றாரு, ஆண்டவர் உன்னை ஏமாத்திடுவார், நீ அதெல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். எவ்வளோ பயங்கரமான காரியம் பார்த்தீங்களா, ஆண்டவரையே அவன் நிந்திக்கிறத பார்க்குறோம். அப்போ எசேக்கியா ராஜா செஞ்சது என்ன தெரியுமா? அந்த நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் எதுவுமே செய்யலை. கர்த்தரின் ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்தி, நீங்களே கேளுங்கப்பா, நீங்களே பார்த்துங்கப்பான்னு சொன்ன உடனே தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், கர்த்தர் ஏசாயா தீர்க்கனை அனுப்பி எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லி அனுப்புகிறான். அவனை குறித்து சொல்லுகிற வசனமாவது, அவன் யாரை நிந்தித்தான், யார்கிட்ட விரோதமாக செஞ்சான், என்னை தானே அவன் தூஷித்தான், எனக்கு விரோதமாக தான் தன் சத்தத்தை உயர்த்தினான், எனக்கு விரோதமாய் அல்லவோ தன் கண்களை மேட்டிமையாக ஏறெடுத்தாய் என்று போய் நீ சொல்லு. ஆண்டவர்கிட்ட சனகரிப்பு ராஜாவாகிய அந்த அசரியா ராஜாட்ட போய் நீ சொல்லு அப்படின்னு எசேக்கியா ராஜா கிட்ட ஏசாயா தீர்க்கன் மூலமாக சொல்லி அனுப்புகிறார் கர்த்தர். அப்போது பார்த்தீங்கன்னா அவன் நிச்சயமாக அவன் தோற்று போவான், அவன் உங்களுக்கு எதிராக வர முடியாது. 32ஆம் வசனத்தில் பாருங்கள், கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன் கேடகத்தோടെ வருவதுமில்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதில்லை, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். எவ்வளவு ஆணித்தரமாக தம்முடைய பிள்ளைகளை அவர் நேசித்தபடினால எசேக்கியா ராஜாவுக்கு அவர் இவ்வளவாய் சொல்லுகிறார், நான் நிச்சயமாக இந்த தேசத்துக்கு நான் ஆதரவாய் இருப்பேன், அவர்களை ரட்சித்து காத்துக்கொள்வேன் சொல்லி அனுப்புகிறான். அன்னைக்கு ராத்திரியே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான்.
சங்கரித்தான் போடப்பட்டிருக்கு. அதிகாலமே எழுந்திருந்த போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். கர்த்தருக்கு விரோதமாக மேட்டிமையாக தன் கண்ணை உயர்த்தின அந்த அசிரியா ராஜாவுடைய சேனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் பிரேதங்களாய் போனார்கள். அவன் வேகமாய் ஓடி போனான். பார்த்தீங்களா, அதில் சொல்லப்பட்டிருக்கு 22ஆம் வசனம், உன் கண்களை ஆண்டவருக்கு இஸ்ரவேலின் பரிசுத்திற்கு விரோதமாய் அல்லவோ மேட்டிமையாக ஏறெடுத்தாய். அப்படிப்பட்ட கண்கள் ஏறெடுக்க பண்களை ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். அவனுடைய சேனைகள்லாம் பிரேதங்களாய் கிடந்தார்கள். அசிரியா ராஜாவாகிய சனகரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அவன் நிஸ்ரோகின் கோயிலில் பணிந்து கொள்ளும்போது அவன் குமாரர்களே 2 பேர் வந்து பட்டயத்தினாலே அவனை வெட்டி போட்டார்கள். அவன் மரித்து போனான். நீங்களும் நானும் மனுஷரிடத்துல கூட நம்ம மேட்டிமையாக பேசினா அது கூட பாவம், அது கூட கஷ்டம், அது கூட செய்யக்கூடாது. எந்த மனுஷரையும் தாழ்வாக எண்ணக்கூடாது, அலட்சியமாக எண்ணக்கூடாது, அவங்கள கீழ்த்தரமாக எண்ணக்கூடாது அப்படின்னு போடப்பட்டிருக்கு. முந்தின நாள்லாம் நம்ம அப்படி பார்த்தோம். ஆனால் இவன் என்ன பண்ணான்? கர்த்தருக்கு விரோதமாக மேட்டிமையாக தன் கண்களை ஏறெடுத்து, அதெல்லாம் ஆண்டவர் தப்பு வைக்க மாட்டார். என் கையிலேருந்து யார் தப்பு வச்சா? எல்லாரும் தோற்று போனாங்க, நீயும் தோற்று போவ அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மட்டுப்படுத்தி அவன் பேசினான். அதனால் என்ன நடந்தது? அவன் சேனைகள்லாம் ஒரே ராத்திரியிலே பிரேதங்களாய் போனார்கள். இவன் தன் சொந்த குமாரனால் நகரத்துக்குள் பிரவேசிக்க முடியாதபடி அவன் வெட்டுண்டு மரித்தான் என்று பார்க்கிறோம். நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மேட்டிமையான எண்ணம் கொள்ளாதபடி மிகவும் தாழ்த்தி, ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளை, நீ எங்கள் தகப்பன் ஆண்டவரேன்னு சொல்லி தாழ்த்தி வாழும்போது கர்த்தர் நம்ம எசேக்கியாவை காத்தது போல நம்மையும் காத்து வழிநடத்துவார். எத்தனை பேர் எதிர்கொண்டு வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கவலைப்பட காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தரீசு சத்யாவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. ஏகோவானிசியை போற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. சோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்வீர். நாங்கள் உண்மை மட்டும் நோக்கி பார்க்கணும். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடி உங்களை மட்டும் நாங்கள் நோக்கி பார்த்து, நீங்கள் தான் எல்லாமேன்னு சொல்லி உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும் போது நிச்சயமாக எங்களுக்காக நீர் யுத்தம் செய்வீர். அதை விட்டுவிட்டு சனகரி பசரியாவை போல மேட்டிமையாக எங்களுடைய கண்களை உமக்கு எதிராக திருப்பாதபடி, உமக்கு விரோதமாய் பேசாதபடி இருக்க உதவி செய்வீராக. அதன் மூலம் அந்த சாபத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அப்படிப்பட்ட சாபங்களை அல்ல, ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை வாழ தாழ்மையோடு பிழைக்க உழைக்க உமக்காக ஜீவிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பெரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். நேற்றைய பதில் அப்போஸ்தலனாகிய பவுல். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 5-6 வசனங்கள். இன்றைய கேள்வி, அவருக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாவற்றையும் எப்படி எண்ணுகிறேன் என்று சொல்கிறார்? அவருக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாவற்றையும் எப்படி எண்ணுகிறேன் என்று சொல்கிறார்?